ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் 3 முக்கியமான ஸ்டாக் இருக்குது. இந்த 3 முக்கியமான ஸ்டாக்குமே வந்து எப்படிப்பட்ட மார்க்கெட்லேயே வந்து மினிமம் ப்ராஃபிட் அது கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த 3 ஸ்டாக்கையும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஓட்டத்தில் இருக்குது. இந்த ஸ்டாக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் 20K ஆகுது, 30K ஆகுது, 40K ஆகுது, 50, 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhsலாம் ஆகுது. இதெல்லாம் 15 few days ஹோல்டிங்கில் வருது. ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, வெறும் 10K 10,000 இருந்தால் போதும், இதுவே போதுமானது, லட்சங்கள் தேவையில்லை. ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இது என்ன அப்படின்னா, இதில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு 30 டிப்ஸ் வரும். ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸோட வரும். 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட மாட்டோம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, as I said 10K, அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. ரெண்டாவது ஹைலைட்டு, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது இது வந்து ஒரு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் அது மட்டும் இல்லாமல் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், போன வருஷம் அதுக்கு வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னே இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரேடிங்லாம் சரியாக வர மாட்டேங்குது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, கவனித்து ஆர்டர்லாம் போட முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெனின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபைன்ஸ் பெனிக்கான சப்ஸ்கிரிப்ஷனை 7,999 per month. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலோட முகப்பில் நிறைய டேப் இருக்கும். அந்த டேப்பில் வந்து கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் மிரட்டலாக இருக்கும். சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரெண்டுமே உங்களுக்கானது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் செக்டார் வந்து அன்சூட்டபிளாக இருக்குது. அது ரொம்ப வொலட்டைலாக போயிட்டுருக்கு. லைக் ஏஷியன் மோட்டார்லாம் எடுத்தோம்னா வந்து மேலே கீழேயும் போயிட்டுருக்கு. டாடா மோட்டார் எப்போவுமே நம்ப முடியாது, கால வரை விடும். மற்ற எம்என்டம் பார்த்தோம்னா சில சமயங்களில் வந்து மேலே போகுது, கீழே போகுது, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஐடி செக்டார்னு பார்த்தோம்னா டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டெக் மஹிந்திரா என்னைக்காச்சும் மேலே வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதர் செக்டார் எஃப்எம்ஜிசின்னு பார்த்தோம்னா அது வந்து ஐடிசி அண்ட் இண்டியன் டெலிவர் எப்போயாவது மார்க்கெட்டில் வந்து தலை தூக்கி காமிச்சிட்ருக்கு. ஸோ மற்ற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எதுவுமே வந்து கண்ணுக்கு தென்படல. எல்லா செக்டாருமே வந்து கோயிங் வொலட்டைல் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் நல்ல ப்ராமிசிங்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு, பிடிஎஸ்டி பண்ணுறதுக்கு, ஸ்விங் பண்ணுறதுக்கு, சீசனல் பண்ணுறதுக்கு, ஃபார்மா செக்டாரில் வந்து எல்லா ஃபார்மா ஸ்டாக் எடுக்க முடியாது. 3 ஃபார்மா ஸ்டாக் வந்து இங்கே ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது. ஸோ அந்த ஸ்டாக்கில் என்னென்னு பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டியும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்போ நான் வந்து ட்வின் ஸ்டாக் சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு மொமெண்டம் காமிச்சினாலும் காமிக்கும். இப்போதைக்கு வந்து டாக்டர் ரெட்டி வந்து மைல்டு மொமெண்டம் காமிச்சிட்ருக்கு. அண்ட் தென் வந்து சன் ஃபார்மா வந்து கோயிங் சைலண்ட்டுங்கிற மாதிரி தான் போகும். திடீர்னு வந்து ஒரு மைக்ரோ லெவல் ட்ரேடிங்லேருந்து ஒரு மேக்ரோ லெவல் ட்ரேடிங் வரைக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடும். அண்டு அதுக்கப்புறம் வந்து சிப்லா. ஸோ சிப்லா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நின்று பார்த்தா கூட வந்து என்ன கம்பெனி மெடிசின்ஸ் அதிகமாக மூவ் ஆகுதுன்னு பார்த்தா சிப்லாவாக தான் இருக்கும். எல்லா வகையிலையும் சிப்லா போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, சிப்லா இந்த 3 ஸ்டாக்குமே ப்ராமிசிங் ஸ்டாக்காக இந்த சீசனில் தெரியுது. ஸோ இந்த 3 ஸ்டாக்கையும் உங்கள் மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த ஹை லிக்விடிட்டி டைம் வரும்போது, ஹை லிக்விடிட்டி டைம்னால் வந்து பையர் சைட்லேயும் ஹை ட்ரேடிங் வால்யூம் இருக்கணும், செல்லர் சைட்லேயும் ஹை ட்ரேடிங் வால்யூம் இருக்கணும். அந்த ப்ரைஸிங் வந்து வேகமாக மூவ் ஆகி அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி அப்படி
ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஹை லிக்விடிட்டி டைம் கிடைக்கும். அந்த சமயத்தில் இந்த 3 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சியை தொடங்கலாம். இது என் தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாம் என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக இந்த சேனலில் போடுறேன், லேர்னிங் பர்பஸ்க்காக போடுறேன். ஸோ இதை உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் வாக்கெட் வாட்சில் போட்டு வச்சுன்னு சீன் நினைக்கலாம். அப்புறம் இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பற்றி ஒவ்வொரு வீடியோவில் நான் பேசிக்கிட்டே எதுக்காகனா வந்து சரியான மொபைல் ஆப் இருந்துச்சுன்னா அதுவே பாதி சக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட், ரைட் ஸ்டாக், ரைட் ஹோல்டிங் டைம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஏன் இதை பற்றி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப்பும் பழைய கன்வென்ஷனல் ப்ரோக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப்பும் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குதுங்க மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஓவர் நெட் பொசிஷன் இருக்குது, இல்லை பிடிஎஸ்டி இருக்குது, எஸ்டிபிடி இருக்குது. அண்டு மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு ஆர்டர் போடணும்னு வந்து அந்த சர்வர் ஹேங் ஆகிடுது, எக்ஸிட் பண்ண முடியல, அந்த மாதிரி போகுது. ஒரு சரியான அருமையான வாய்ப்பு, ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு வருது, டக்குன்னு ஒரு ஆர்டர் போடலான்னு அந்த சமயத்துலேயே வந்து ஆர்டர் போட முடியாமல் போகுதில்ல, ரொம்ப லேட்டாக போகுது ஆர்டர். அண்ட் தென் ஹிடன் சார்ஜஸ் போட்டு விட்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சீம்லெஸ் ஆர்டர் போட்டு ஜெயிக்கிறதுக்கு இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் போட்டு வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப், எத்தனை டிமெட் அக்கௌண்ட் இருந்தாலும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணல. இதை நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ண முடியல, நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமெட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்ப சொல்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாக நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் ஆரம்பித்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எத்தனை டிமெட் அக்கௌண்ட் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் வேறு யார் பேர்லையாவது இதை ஆரம்பித்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னைக்காச்சும் உங்களுடைய மொபைல் ஆப்பில் பிரச்சனை வரும்போது தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அது டூ லேட்டாக இருக்கும். அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப்பாவது ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக ஆரம்பித்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு, மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டு விட்டுங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த சேனலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த 3 ஃபார்மா ஸ்டாக் என்ன ஸ்டாக் தெரியட்டும்.